உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே, அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயக உடவியலாளர் இராமேந்திரன் அவர்கள் இணைகின்றார். வணக்கம் இராமேந்திரன். வணக்கம் தானே அன்புறவுகளுக்கும் நேர வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் நாங்கள் தமிழகத்தில் சில நாட்களுக்கு முன்னதாக நடந்து முடிந்த சீமான் அவர்களுடைய மாநாடு தொடர்பாக பார்க்கலாம் என்று நம்புகிறேன். அந்த மாநாடு வரலாறு காணாத வகையில் நடைபெற்றது என்று வருகின்ற செய்திகள் கூறுகின்றது. இராமேந்திரன், நிச்சயமாக நீங்கள் தமிழ்நாட்டு அரசியலையும் உன்னிப்பாக அவதானிப்பவர் என்ற அந்த வகையில் சீமான் அவர்களுடைய இந்த மாநாடு நடந்து முடிந்த அந்த மாநாடு தொடர்பாக என்ன அவதானித்தீர்கள் என்று கூறுவீர்களா? நிச்சயமாக. ஏனால் நாங்கள் நீண்ட காலமாகவே நாம் தமிழர் கட்சியினுடைய வகிபாகம் தமிழக அரசியலில் அதற்கான ஒரு வளர்ச்சி நிலை, அதன் மூலமாக ஈழத்தமிழ் மக்களுடைய அரசியல் விடுதலையிலே அது அவ்வாறான தாக்கத்தை செலுத்தும் என்கின்ற கண்ணோட்டத்திலே அந்த விடயங்களை ஒரு ஆழமாக அவதானித்து வருகின்ற ஒரு திருச்சியிலே நடைபெற்ற மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு என்கின்ற தொனிப்பொருளிலே நடத்தப்பட்ட மாநாடு ஒட்டுமொத்த இந்திய அரசியலையுமே திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றது என்று சொன்னால் மிக இல்லை. ஏனென்று சொன்னால், ஒரு சாதாரணமாக சீமான் சொல்வதை போன்று எளிய மக்களின் ஒரு புரட்சி, அரசியல் புரட்சி என்கின்ற ஒரு ஒரு கோஷத்தை அவர் முன்வைத்து வருகின்றார். அது நிதர்சனமான உண்மை. எந்தவித அரசியல் பின்புலவும் இல்லை. இன்று நீங்கள் தமிழக அரசியலோ இந்திய அரசியலோ நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்திலே அந்த கட்சி தொடர்பான ஒரு பாரம்பரிய தொடர்பு இருக்கின்றது. இல்லை கட்சியினுடைய வாரிசு அரசியலுடைய தொடர்ச்சியாக இருக்கும், இல்லை நீண்டகால அரசியல் கட்சி பாரம்பரியமாக இருக்கும், இல்லை ஆண்ட கட்சியாக இருக்கும். அப்படி ஏதோ ஒரு விதத்திலே அரசியல் பின்புலம் என்பது வலுவாக இருக்கும். ஆனால் சீமான் முள்ளிவாய்க்காலிலே ஈழத்தமிழ் மக்கள் கொன்றொழிக்கப்பட்ட அந்த கையறு நிலைமையிலே தமிழகம் அதை தடுக்க தவறியது. தடுப்பதற்காக எவ்வளவோ போராடிய போது தமிழகத்திலே இருக்கக்கூடிய ஒரு உணர்வாளர்கள், உணர்வுள்ளவர்கள் அந்த ஈழத்திலே நடைபெற்ற அந்த இனப்படுகொலை தடுக்க வேண்டும் என்று போராடிய நிலையிலும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கருணாநிதி தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகமும் மத்தியிலே ஆட்சியில் இருந்த சோனியா காந்தி தலைமையிலான காங்கிரஸ் அரசாங்கமும் அந்த உணர்வுகளுக்கு விரோதமான நிலையில நின்று கொண்டு ஈழத்திலே இனத்தை கொன்றொழிக்கின்ற அந்த போருக்கு நேரடியாக உதவி வழங்கியது அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தரப்பினர். ஆகவே ஒட்டுமொத்த ஒரு தமிழர்களுடைய துடிப்பும் தவிப்பும் ஈழத்திலே போர் நிறுத்தப்பட வேண்டும், ஈழத்தமிழ் மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், காப்பாற்றப்பட வேண்டும் என்று இருந்தாலும் ஆட்சி அதிகாரம் அதற்கு எதிரானவர்களிடம் இருந்த காரணத்தினால் அது கைகட்டி வேடிக்கை பார்க்கின்ற அளவுக்கு நிலைமை கைமீறி சென்று இவ்வளவு பெரிய ஒரு துயரம் இடம்பெற்றது என்பது மறக்க முடியாத உண்மை. ஆகவே அந்த வரலாற்று அந்த துயர நிலையிலிருந்து புறப்படுத்ததுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல், சீமானுடைய அரசியல் பிரவேசம். அவை சீமானுடைய இந்த இடத்திலே ஒன்று நாங்கள் ஆணித்தனமாக கூற முடியும். சீமானவர்களுடைய கடந்த 16 ஆண்டு கால அரசியல் பயணத்திலே ஈழ விடுதலை போராட்டம் தொடர்பாகவோ இல்லை மேதகவே பிரபாகரன் அவர்கள் தொடர்பாகவோ அவர் கூறுகின்ற கருத்துகள் அதெல்லாம் நாங்கள் ஒரு 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 பக்கத்திலே வைத்து விட்டு தமிழக அரசியலிலே நாம் தமிழர் கட்சியும் சீமானுடைய அரசியல் எவ்வாறு செல்வாக்கு செலுத்துகின்றது, அதை எவ்வாறு நாங்கள் எங்களுடைய அரசியல் விடுதலைக்கு சாதகமாக பயன்படுத்த வேண்டும் என்ற கண்ணோட்டத்தோடு நாங்கள் இந்த விடயங்களை எடுத்து கூறி வருகின்றோம். நாங்கள் இந்த விடயங்களை கூறுவதனூடாக அதை ஏற்றுக்கொள்கின்றோம் என்ற அர்த்தம் அல்ல, அர்த்தப்படுத்திவிட முடியாது. நாங்கள் எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல் சீமானை நோக்கி விரல் நீட்டுபவர்கள் எல்லாம் ஒரு விடயத்தை சிந்திக்க வேண்டும். நாங்கள் வாக்களித்து நாங்கள் தெரிவு செய்த அந்த முள்ளிவாய்க்கால் ரணங்களோடு பயணித்தவர்களே அதை வைத்து பிழைப்பு நடத்துகின்ற போது அதை விட பாரிய மாபாதகங்களை சீமான் செய்துவிடவில்லை. ஆனால் அவர் செய்வது தவிர்க்கப்பட வேண்டும், தடுக்கப்பட வேண்டும், கண்டனத்துக்குரிய விடயங்கள் எல்லாம் இருக்கின்றது. போராட்டங்களை ஒரு கர்ண பரம்பரை கதையாக மாற்றுகின்ற அளவுக்கு அவருடைய எடுத்தியம்பல்கள் தடுக்கப்பட வேண்டும். ஆனால் அதிலே எங்களுடைய தவறு எங்கே இருக்கின்றது என்கிற விடயமெல்லாம் நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கணும். ஆகவே நாங்கள் அது விரிவாக ஆராயப்பட வேண்டிய ஒன்று. ஆகவே அதனால் தான் அதை ஒரு பக்கமாக வைத்து விட்டு சீமானவர்களுடைய எழுச்சியும் சீமானவர்களுடைய வளர்ச்சியும் அது எவ்வாறு எங்களுக்கு நாங்கள் அதை பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு கண்ணோட்டத்திலே தான் நாங்கள் இந்த விடயத்தை நான் அவதானித்து வருகின்றேன். அந்த வகையில் திருச்சியிலே நடைபெற்ற மாற்றத்தை விரும்பும் மக்களுடைய மாநாடு என்பது மிக 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 பாரிய ஒரு வெற்றி. அந்த மாநாட்டிலே சுமார் 5 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் கூடியிருக்கின்றார்கள்.
இந்திய தமிழக புலனாய்வு துறையினருடைய கணிப்பீடு என்பது 2 லட்சமாக மதிப்பிடப்பட்டிருக்கின்றது. எப்போதுமே இந்திய புலனாய்வாளர்கள் இல்லை தமிழக கியூ பிரிவு புலனாய்வு பிரிவினருடைய மதிப்பீடு என்பது மிக மிக குறைவாகத்தான் அவர்கள் மதிப்பிடுவார்கள். எந்த ஒரு தரப்பாக இருந்தாலும் அவர்களுக்கு எதிரான ஒரு தரப்பினருடைய இவ்வாறான மாநாடுகள் நிகழ்வுகளின் போது கூடுகின்ற கூட்டத்தை அவர்கள் ஒருபோதும் முழுமையாகவோ இல்லை அதற்கு கிட்டமிட்ட அளவான சுமாரான எண்ணிக்கையோ அவர்கள் ஒரு காலமும் அவர்கள் வெளிப்படுத்துவது கிடையாது. ஆகவே சீமானவர்களுடைய அரசியலுடைய வளர்ச்சி என்பது இந்திய தேசத்தினுடைய இல்லை இந்திய ஒன்றியத்தினுடைய நிலைப்பாட்டுக்கோ இல்லை திராவிட அரசியலுக்கோ உவப்பான ஒன்றல்ல. ஆகவே அந்த 2 ஆட்சி பீடங்களிலும் இருந்து கடிவாள இயக்கப்படுகின்ற புலனாய்வு தரப்பினராலே 2 லட்சம் பேர் அந்த மாநாட்டிலே பங்கு பெற்றி இருக்கின்றார்கள் என்று கூறப்படுகின்றது சொன்னால் நிச்சயமாக 5 லட்சம் என்கின்ற எண்ணிக்கை நியாயமான ஒன்றாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கின்றது. அந்த அரங்கத்திலே சுமார் 2 லட்சம் நாற்காலிகள் போடப்பட்டதாக செய்திகள் வந்திருந்தது. மாலை ஒரு 5 மணி அளவிலே அதிலே அரைவாசி இருக்கைகள் நிரம்பியதாகவும் 6 மணி அளவிலே முழுமையாக 2 லட்சம் ஆசனங்களும் முழுமையாக நிரம்பி கூட்டம் நிறைந்து வழிந்து காணப்படுகின்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சியான ஒரு நிலை காணப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. அதை நாங்கள் காட்சிகளூடாக நேரடியாக பார்க்கின்ற போது இது வெறுமனே ஒரு கற்பனை கதை அல்ல, மிகப்படுத்தப்பட்ட விடயங்கள் அல்ல என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மாற்றத்தை விரும்புகின்ற மக்களின் மாநாடு என்பது சீமான் முதலிலே அதற்கு ஏற்ற வகையில் இந்த விடயங்களை தயார்படுத்தி இருந்தார். இப்போ இதற்கு முன்னர் மலைகளின் மாநாடு, கடலின் மாநாடு, காடுகளின் மாநாடு, இப்படியாக பல இயற்கை சார்ந்து இப்போ இதுவரை யாருமே தொடாத இயற்கையோடு இணைந்த ஒரு வாழ்வியலை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே அது தொடர்பான விழிப்புணர்வை சமகால தலைமுறையினருக்கு எடுத்துரைக்கக்கூடிய வகையில் அந்த மாநாடுகளை அவர் நடத்தியிருந்தார். அந்த கடலில் இதெல்லாம் வெறுமனே ஆரம்பத்திலே இதெல்லாம் ஒரு கோமாளித்தனமான விடயமாக திராவிட ஊடகங்கள், இந்திய ஊடகங்கள் வெளிப்படுத்தி வந்தாலும் காலப்போக்கில் இந்த விடயங்கள் எல்லாம் மக்களால் வரவேற்கப்படக்கூடிய விடயங்களாக மாறியது. ஆரம்பத்திலே அவர் தன்னுடைய ஆட்சி வரவிலே ஆரம்ப நாட்களிலே ஆடு மாடு மேய்ப்பவனை அரச வேலை வழங்குவது, அரச உத்தியோகத்தர்களாக்குவது, அவர்களை இந்த இயற்கை சார்ந்த விடயங்கள், இந்த கிராமப்புற விடயங்களை மேம்படுத்துவது, இப்படியான பல விடயங்கள் எல்லாம் ஆரம்பத்திலே எள்ளி நகையாடினார்கள். இன்று சீமானவர்களுடைய அந்த ஆட்சி தத்துவங்களையும் ஆட்சி நிலைப்பாடுகளையும் முன்மாதிரியாக கொண்டு இன்று அயல் மாநிலங்களிலே அந்த விடயங்கள் நடைமுறைப்படுத்தக்கூடிய விடயங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக ஆடு மாடு மேய்க்கின்ற அரசு வேலை என்கின்ற விடயங்கள் எல்லாம் உண்மையிலே இன்று அயல் மாநிலங்களிலே அந்த விடயங்களை நடைமுறைப்படுத்தி வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்படியான ஒரு நிலைமையில்தான் இந்த திருச்சியிலே நடைபெற்ற மாற்றத்தை விரும்புகின்ற மக்களின் மாநாடு என்பது அத்தனை அந்த தொடர்ச்சியாக இது வெறுமனே ஒரு நாளிலே திடீரென ஒரு திரைக்கவர்ச்சியினாலோ இல்லை ஒரு அரசியல் பின்புலத்தினாலோ இல்லை அந்த அரசியல் அந்த ஆதிக்க நிலையிலே பண பின்புலத்தோடோ அழைத்து வரப்பட்ட கூட்டம் அல்ல. இவை அத்தனையும் தானாக சேர்ந்த கூட்டம், கொள்கைக்காக கூடிய கூட்டம், நிலைத்து நிற்கக்கூடிய கூட்டம், இவை அனைத்துமே வாக்குகளாக மாறக்கூடிய கூட்டம். அந்த வகையிலே மாற்றத்தை விரும்புகின்ற மக்களின் மாநாடு என்பது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு புதிய பாய்ச்சலாகத்தான் நான் பார்க்கின்றேன் என்று சொன்னால் இது ஒரு முன்னோட்டமாக இன்னும் 2 மாதங்களிலே தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கின்றது. இன்னும் தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்படவில்லை. ஆனால் அதற்கு முன்னதாக இந்த திருச்சியிலே நடைபெற்ற தன்னுடைய அரசியல் பலத்தை காட்டுகின்ற வகையிலாக உண்மையிலே இந்த மாநாடுகள் என்பது அந்தந்த கட்சிகளுடைய பலத்தை காண்பிப்பதாகத்தான் இருக்கும். அந்த வகையிலே உண்மையிலே திருச்சி மாநாடு எப்போதுமே எல்லா கட்சியும் திருப்புமுனை மாநாடாக இருக்கும். தமிழக அரசியல் வரலாற்றிலே திருச்சியில் தான் ஒவ்வொரு கட்சிகளும் ஒரு பெரிய ஆட்சி மாற்றங்களுக்கான தொடக்கமே விதையே திருச்சியில் தான் போடப்பட்டது. அந்த வகையிலே இந்த 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலே முதலாக நாம் தமிழர் கட்சி தன்னுடைய மாநாட்டை கூட்டியிருக்கின்றது. அது ஒட்டுமொத்த இந்திய அரசியலுமே உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய அளவுக்கு அந்த மாநாடு சிறப்பம்சங்களோடு மிக நேர்த்தியாகவும் மிக எழுச்சியாகவும் சீமானவர்களுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு நிலை வேறான பலத்தை காட்டக்கூடியதாகவும் இந்த மாநாடு அமைந்திருக்கின்றது என்பதுதான் நாங்கள் சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. ராமதரன், நீங்கள் கூறினீர்கள் ஒட்டுமொத்த இந்திய அரசியலையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றது, அப்படி கூறுவது மிகையாகாது என்று நீங்கள் கூறினீர்கள்.
அப்படி ஒட்டுமொத்த இந்திய அரசியல் பரப்பை அப்படி பார்க்கின்ற என்றால், நாம் தமிழர் கட்சி நடத்திய இந்த திருச்சியில் நடந்த மாநாட்டு தமிழக அரசியலில் இது எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்தும், எவ்வாறு பார்க்கப்படுகின்றது என்று கூற முடியும்? உண்மையில இப்ப இன்றைய அந்த மாநாடு, அந்த திருச்சி மாநாடு நடைபெற்று கொண்டிருக்கின்ற போது சமூக வலைத்தளங்களிலே வெளிவந்த கருத்துகள் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளர்களோ இல்லை சீமானை பின்பற்றுவர்களோ வெளிப்படுத்திய கருத்துக்களை விட சீமானவர்களையும் நாம் தமிழர் கட்சியையும் மிக மூர்க்கத்தனமாக எதிர்க்கக்கூடிய, இல்லை அது வளரவே கூடாதென்று கங்கணம் கட்டுகின்றவர்களுடைய கருத்துகள் தான் முதலிலே வெளிவந்தது. அது எதிரான கருத்துக்கள் அல்ல. அதை வெளிப்படுத்தியவர்கள் அனைவருமே சீமான் அரசியல் ரீதியாக வீழ வேண்டும், நாம் தமிழர் கட்சி அரசியல் ரீதியாக வளர்ச்சி அடைவது என்பது மிகப்பெரிய ஒரு ஆபத்து என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் அந்த திருச்சி மாநாட்டினுடைய சிறப்பு அம்சங்களை பட்டியலிட்டு கூறினார்கள். அதில் திராவிட கட்சிகளுக்கு முரட்டுத்தனமாக முட்டுக் கொடுப்பவர்களும், இல்லை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை தங்களுடைய ஒரு ஆதர்சமாக நினைத்து அந்த பாரதிய ஜனதா கட்சிக்காகவே ஒரு உயிர் மூச்சை வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு தீவிரமாக செயல்படக்கூடியவர்கள், இப்படியாக பல தளங்களிலே திராவிட தளத்திலும் இந்திய தேசிய தளத்திலுமே மிக தீவிரமாக செயல்படக்கூடிய வெறுமனே சாதாரண நபர்கள் அல்ல. அவர்கள் அனைவருமே அந்த திராவிட இந்திய தேசிய தளங்களிலே மிக ஆளுமையாக அந்த கருத்தியல் சமூக வலைத்தளங்களின் ஊடாக தங்களை ஆளுமையானவர்களாக நிலைநிறுத்தியவர்களுடைய பதிவுகளாகத்தான் அவை இருக்கின்றது. அதிலே ஒருவர் சொல்லுகிறார், நானே அது சாட்சி என்று கூறுகின்றார். அந்த மாநாட்டிலே எந்தவித சலசலப்புகளும் இடம்பெறவில்லை, ஒரு குழப்பங்கள் ஏற்படவில்லை, ஒரு எந்த விதமான ஒரு அந்த மாநாடு தொடங்கி முடிவடையும் வரை நிசப்தமாக அதை முற்றுமுழுதாக ஒரு ஒரு ஆரோக்கியமான நிலைமையிலே அந்த செவிமடுத்தது அந்த கூட்டம். எங்கேயுமே ஒரு சிறு சலசலப்பு கூட, இத்தனை லட்சம் பேர் கூடிய இடத்திலே எந்த ஒரு சலசலப்பும் இடம்பெறவில்லை. இப்படியான ஒரு கட்டுக்கோப்பான ஒரு இராணுவ ஒரு ஒரு கட்டுக்கோப்புடன், உண்மையிலே அந்த ஒரு கட்டுக்கோப்பு என்கின்ற ஒரு விடயம் வருகின்ற போது அந்த இராணுவ நிலைப்பாட்டை தான் அவங்க குறிப்பிடுவார். ஏன்னா இராணுவம் கட்டளைக்கு கீழ்ப்படிவது, ஒழுக்கம், அந்த எதுவுமே எந்த விதமான ஒரு பிசுகுகளும் இல்லாமல் ஒரு சிறந்த நேர்த்தியாக அந்த விடயங்களை கையாளுகின்ற விடயங்கள் ஒரு இராணுவ செயல்பாட்டை ஒத்ததாக சொல்வார்கள். அந்த வகையிலே ஒரு இராணுவ நிலையிலே நின்று கொண்டு இராணுவ படைகளை எவ்வாறு நேர்த்தியாக ஒழுங்கமைப்பார்களோ அதே போன்று அந்த நாம் தமிழர் மாநாட்டினுடைய திடல் அமைந்திருந்தது. எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படவில்லை, ஒரு தள்ளுமுள்ளு ஏற்படவில்லை, ஒரு சிறுவர்கள், பெண்கள், வயோதிபர்களுக்கு எந்தவித ஒரு அநாகரிகமோ இல்லை அவர்களுக்கு ஒரு அசௌகரியங்கள் ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் ஏற்படவில்லை. 5 லட்சம் பேர் கூடிய அந்த மாநாட்டிலே சிந்தித்து பாருங்கள், ஒரு சாதாரணமாக ஒரு 1000 பேர் 2000 பேர் கூடுகின்ற ஆலய திருவிழாக்களிலோ இல்லை ஒரு சில இடங்களிலே எவ்வளவு நெரிசல் ஏற்படும், எவ்வளவு திருட்டு சம்பவங்கள் இடம்பெறும், இல்லை பெண்கள் ஆயிரக்கணக்கிலே அங்கே கூடுகின்ற போது அவர்கள் எவ்வாறான ஒரு நெருடலான நிலைமைகளுக்கு முகம் கொடுப்பார்கள், அது தொடர்பான செய்திகள் எல்லாம் வெளியே வரும். உண்மையில உங்களுக்கு தெரியும், விஜய் கரூர் மாநாட்டிலே 41 பேர் உயிரிழந்தார்கள். அதை விட எத்தனை மடங்கு கூட்டம் திருச்சியிலே வந்திருக்கின்றது. ஒரு அவர் சீமான் விழ வேண்டும், நாம் தமிழர் கட்சி எழவே கூடாது என்று விரும்புபவர்கள் கூட திருச்சி மாநாட்டை மெச்சுகின்ற அளவுக்கு கருத்துக்களை பதிவிடுகின்ற அளவுக்கு அது இருந்திருக்கின்றது சொன்னால் அதுதான் தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அதை ஏற்படுத்தி இருக்கின்றது. அது சாதாரண விடயம் அல்ல. இதை விட இன்னொரு விடயத்தை நாங்கள் குறிப்பிட வேணும். நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த மாநாட்டிலே சூழலியல் பாசறை என்று சொல்லி அவர்கள் ஒரு இயற்கை தொடர்பான ஒரு பாசறை ஒன்றை ஒரு பிரத்யேக கட்டமைப்பை வைத்திருக்கின்றார்கள். அதனூடாக அதுக்கு முன்கூட்டியே அவர்களுக்கான ஒரு அழைப்பை விடுத்திருந்தார்கள். தயவு செய்து இந்த மாநாட்டுக்கு வருபவர்கள் நெகிழி போத்தல்களை பயன்படுத்த வேண்டாம், அதாவது பிளாஸ்டிக் போத்தல்களை குடிநீர் போத்தல்களாக பயன்படுத்த வேண்டாம், தயவு செய்து மீள் பயன்பாட்டிலே ஈடுபடக்கூடியதான போத்தல்களை கொண்டு வாருங்கள், சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதும் உடல் நலத்துக்கு தீங்கை விளைவிக்கக்கூடியதுமான அந்த பிளாஸ்டிக்கால் பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை பயன்படுத்திவிட்டு எறியக்கூடிய அந்த போத்தல்களை தயவு செய்து பயன்படுத்த வேண்டாம், கொண்டு வர வேண்டாம் என்று அதற்கு முன்கூட்டியே ஒரு அன்பு கட்டளை இடப்பட்டது. இதுதான் அந்த இராணுவ கட்டுப்பாடு.
அவர்கள் முன்கூட்டியே மாநாட்டுக்கு வருபவர்களுக்கு ஒரு உத்தரவை போடும். அந்த மாநாட்டு திடலிலே எந்த ஒரு பிளாஸ்டிக் போத்தல்களும் எவருமே கொண்டு வரவில்லை. அது பயன்படுத்தப்படவும் இல்லை. அங்கே கழிவுகளாக தூக்கி வீசப்படவும் இல்லை. அதே நேரத்திலே அந்த குடிநீர் போத்தல்களாக பயன்படுத்தக்கூடிய மீண்டும் மீண்டும் பயன்படுத்தக்கூடியதான ஒரு விலை கூடிய அந்த தண்ணீர் போத்தல்களை அந்த சூழலியல் பாசறை சேர்ந்தவர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் அங்கே மாநாடு தொடங்கிய உடனே அங்கே வந்தவர்களுக்கு அந்த போத்தல்களை விநியோகித்தார்கள். உண்மையில ஒவ்வொருவரும் பிரத்யேகமாக பயன்படுத்தக்கூடிய மிக விலை கூடிய அந்த போத்தல்கள். அவை அந்த உண்மையில அந்த புகைப்படங்களை பார்த்தால் தெரியும். அங்கே பணியில இருந்த காவலர்கள் உள்ளிட்ட சகலருக்கும் இவர்களே விநியோகித்தார்கள் அந்த குடிநீரை. அதில் ஒரு மிக மிக சொல்லக்கூடிய சிறப்பம்சம் என்னவென்று சொன்னால், உண்மையிலே ஒரு மாநாடுகளுக்கு செல்கின்ற போது அங்கே எப்படியாவது இருப்பவற்றை எடுத்து செல்ல வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு மனநிலை வரும் என்றால் அதுக்கெல்லாம் யாருமே கணக்கு பார்க்க போவதில்லை, திருப்பி கேட்க போவதில்லை. நாம் தமிழர் கட்சியினுடைய சூழலியல் பாசறையினரால் வழங்கப்பட்ட அந்த மீள பயன்படுத்தக்கூடிய அந்த குடிநீர் போத்தல்கள் அத்தனையும் ஒன்று கூட காணாமல் போகாது, தவறவிடப்படாது, மீள அந்த மாநாட்டிலே பங்கேற்றவர்களினால் அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய தொண்டர்களிடம் கையளிக்கப்பட்டு சென்றிருக்கின்றது என்கிற தகவலை பார்க்கின்ற போது உண்மையிலே ஆச்சரியமாக இருக்கின்றது. இதெல்லாம் சாதாரணமான விடயம் அல்ல. இது ஒழுக்கமான அரசியல் அங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு நிகழ்வுக்கு வருகின்ற போது பாருங்கள் எப்படி அந்த ஒரு 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 லட்சியம், அதனூடாக இந்த கொள்கைகள் கடத்தப்படுகின்றது. ஒரு சூழல் அந்த மாநாட்டிலே வந்து 5 லட்சம் பேரும் அந்த கட்டளையை பின்பற்றுகின்றார்கள். யார் இதை பார்க்க போகின்றார்கள்? கொண்டு விட்டால் என்ன, யாருக்கு தெரிய போகுது என்று எவருமே அதை மறைத்து எடுத்து வரவில்லை. அது அப்படி இருந்தும் இவர்கள் வழங்கிய அந்த போத்தல்களை கூட அவர்கள் மீள அவர்களிடம் ஒப்படைத்து செல்கின்ற அந்த ஒழுக்கம், நேர்மை அவர்களிடம் இருந்தது என்று சொன்னால், இவர்கள் இவ்வாறான ஆரோக்கியமான அரசியலை நாம் தமிழர் கட்சி தமிழகத்தில் உருவாக்கி இருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நான் அங்கே நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் திருச்சி மகளனுடன் உரையாடிய போது அவர் ஒரு விடயத்தை கூறியிருந்தார். தாங்கள் சாட்டை துரைமுருகன் தான் உள்ளிட்ட ஒரு சிலரான அந்த மாநாட்டுக்கான ஏற்பாடுகளை சில நாட்களாக மிக கடும் பிரயத்தனத்தோடு மேற்கொண்டிருந்தோம் என்றும், உண்மையிலே மிக சிறப்பான திட்டமிடலோடு அந்த விடயங்களை செய்ததாகவும், குடும்பமாக அந்த மாநாட்டுக்கு வந்திருந்தார்கள் என்றும், உண்மையிலே சிறு கைக்குழந்தைகளை கூட அந்த மாநாட்டுக்கு அழைத்து வந்திருந்தார்கள் என்றும், அதைவிட மாநாடு சனிக்கிழமை நடைபெறுகின்றது என்று சொன்னால் அதற்கு முதல் நாள் வெள்ளிக்கிழமை கேரளாவிலே வசிக்கக்கூடிய ஒரு தமிழ் குடும்பம் அவர்கள் இந்த மாநாட்டு தொடர்பான செய்திகளை பார்வையிட்டு எப்படியாவது இந்த மாநாட்டிலே பங்கு பற்றி விட வேண்டும், அதை தவறவிடக் கூடாது என்பதற்காக முதல் நாளே இருசக்கர வாகனத்திலே கேரளாவிலிருந்து பயணித்து திருச்சிக்கு வந்திருக்கின்றார்கள். இவர்கள் மாநாட்டு ஏற்பாடு தொடர்பாக பார்வையிடுகின்ற போது அவர்களை அவதானித்து வினவிய போது, தாங்கள் கேரளாவில், அதுவும் குழந்தையோடு ஒரு இளம் குடும்பம் ஒன்று கேரளாவிலிருந்து அந்த மாநாட்டுக்காக வந்திருக்கின்றார்கள். இவர்கள் கேட்டபோது, நீங்கள் எங்கே தங்க போறீர்கள் தெரியாது, இங்க யாரும் இருக்கின்றார்களா தெரியாது, ஆனால் மாநாட்டிலே பங்கு பெற்ற வேண்டும் என்ற ஆர்வத்தின் நிமித்தமாக நாங்கள் வந்து விட்டோம். உடனடியாக இவர்கள் அங்கே தங்குவதற்குரிய ஏற்பாடுகளை செய்து அவர்களை அடுத்த நாள் அந்த மாநாட்டில் பங்கு பெற்றக்கூடிய ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள். பாருங்கள், அந்த மக்களிடையே இது வெறுமனே ஒரு அரசு வழக்கமாக உங்களுக்கு தெரியும், தமிழகத்திலே இவ்வாறான தேர்தல் மாநாடுகள் என்று சொன்னால் மக்களுக்கு கொண்டாட்டமாக இருக்கும். அந்த ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு வட்டார உறுப்பினர்களின் ஊடாக தலைக்கு இத்தனை பேரை கூட்டிக் கொண்டு வர வேண்டும் என்று பணத்தை ஒதுக்கி விடுவார்கள். அவர்களுக்கு அந்த குவார்டர் என்று சொல்லக்கூடிய அங்கே ஒரு காப்போத்தில் இந்த சாராயம் கொடுப்பார்கள். அந்த சாராயத்தை கொடுப்பார்கள், ஒரு புரியாணி பொட்டலத்தை கொடுப்பார்கள், தலைக்கு இவ்வளவு என்று சொல்லி ரூபா பேசுவார்கள். அதை விட இன்னும் வேறு வேறு சலுகைகள் எல்லாம் அவர்களுக்கு வழங்கித்தான் அவர்களை அழைத்து வந்து அந்த தலைகளை நிரப்பி காட்டிவிட்டு மீண்டும் அவர்களை அழைத்து செல்வார்கள். அவ்வாறு வருகின்ற கூட்டங்கள்லாம் கட்டுப்பாடு இல்லாமல் வருகின்ற போதே சாராயத்தை குடித்துவிட்டு மது போதையிலே வந்து அங்கே ரகளைகளில் ஈடுபடுவதும், அங்கே அந்த கூட்டத்துக்கு ஒவ்வாத முறையிலே ஒரு புரள்வாக நடக்கின்ற விடயங்கள் எல்லாம் அங்கே நடைபெறுவது வழக்கம்.
ஆனால் நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டத்துக்கு எப்படியானவர்கள் எல்லாம் வந்திருக்கின்றார்கள். கேரளாவிலிருந்து இருசக்கர வாகனத்திலே நாங்கள் அடுத்த கட்ட நிலைப்பாடுகள் ஏற்பாடுகள் கூட தெரியாமலே வந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் எவ்வளவு ஆர்வத்தோடு அந்த மாநாட்டை பார்க்க வந்திருக்கின்றார்கள். அதைவிட ஒரு ஒரு தகவல் பார்க்கக்கூடியதாக தங்களுடைய வீட்டில் இருக்கிற செல்ல பிராணியை வளர்ப்பு பிராணியை கூட அந்த மாநாட்டுக்கு கொண்டு வந்திருக்கின்றால், நாங்கள் ஒரு மாநாட்டுக்கு உண்மையிலே இப்படியான அரசியல் மாநாடுகளுக்கு நாங்கள் செல்கின்ற போது எங்களுடைய அன்புக்குரியவர்களை அழைத்து செல்வதற்கே தயங்குவோம். அங்கே கூட்ட நெரிசல் ஏற்பட்டால் என்ன செய்வது, இவர்களை தொலைத்து விட்டால் என்ன செய்வது, அங்கே கூட்ட நெரிசல் ஏதாவது அசௌகரியங்கள் ஏற்பட்டால் என்ன செய்வது, இவர்கள் எப்படி பாதுகாப்பது என்கிற பல யோசனைகளுக்கு மத்தியிலே நாங்கள் அழைத்து செல்வதற்கு கூட ஒருவர் தயங்குவார்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநாடு எப்படி இருக்கும் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டதனால் தங்களுடைய சிறு கை குழந்தைகளை கூட அங்கே கொண்டு வந்திருக்கின்றார்கள். தங்களுடைய வளர்ப்பு பிராணிகளை கூட அந்த மாநாட்டுக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு தெரியும் இது எவ்வாறு ஒழுக்கமான கூட்டம், இந்த மாநாடு எப்படி இருக்கும் என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். ஆகவே அங்கு வந்தவர்கள் எல்லாம் சும்மா பொழுதுபோக்காக வேடிக்கை பார்ப்பதற்காக வந்தவர்கள் அல்ல. அத்தனை பேருமே கொள்கைக்காக கூடியவர்கள். அந்த கொள்கையை பின்பற்றி ஒரு அரசியல் ஒரு நெறியை உருவாக்குவதற்காக புதிய ஒரு 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 அரசியல் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கக்கூடியவர்களாகத்தான் அங்கே வந்திருக்கின்றார்கள். அதே நேரத்திலே சொன்னார்கள், அந்த ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர் திருச்சி மகளனோடு உரையாடுகின்ற சொன்னார், தன்னுடைய குடும்பத்திலிருந்து எல்லோருமே தாய் தந்தையர் குடும்பம் எல்லோருமே வந்திருந்தாரு. அந்த மாநாடு முடிந்ததுக்கு பிற்பாடு தன்னுடைய தந்தை தன்னிடம் சொன்னாரு, இந்த மாநாடு முடிந்ததுக்கு பிற்பாடு அந்த மாநாட்டு திடலில் ஒரு பீடி சீக்கிரட் துண்டை கூட நான் பார்க்கவில்லை. இதெல்லாம் எவ்வளவு பெரிய அவதானிப்புகள். ஒரு தமிழகத்திலே ஒரு போதையற்ற ஒரு நிலையிலே ஒரு 5 லட்சம் பேர் கூடிய ஒரு மாநாடு தடம் பதித்திருக்கின்றதுன்னு சொன்னால், சீமானவர்களுடைய தலைமையிலே நாம் தமிழர் கட்சியினுடைய மாநாட்டை தவிர வேறு எதிலே நாங்கள் சொல்ல முடியும்? இன்று விஜய் அவர்கள், நான் நினைக்கிறேன் அவருடைய அரசியல் பிரவேசம் தொடங்கி இந்த மக்கள் சந்திப்புகளிலே கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேல் பலியாகி இருக்கின்றார்கள். 41 பேர் கரூரிலே உயிரிழந்ததற்கு பிற்பாடு கூட இதுவரை அதை தடுப்பதற்கான எந்த முன்னாயத்தங்களும் இல்லாமல் அதற்கு பின்னர் 9 உயிர்கள் பலி போயிருக்கின்றது என்று சொன்னால் அவருக்கு இதில் எவ்வளவு தூரம் அக்கறை இருக்கின்றது? இல்லை, எந்தவித மாற்று ஏற்பாடுகள் இல்லை. அவர்களை பொறுத்தவரையில் கூட்டத்தை காட்ட வேண்டும், கூட்டத்தை நடத்த வேண்டும், தன் மீதான ஒரு பிம்பத்தை காட்ட வேண்டும் என்ற நோக்கம். ஆனால் நாம் தமிழர் கட்சி என்பது முழுக்க முழுக்க அந்த மாநாட்டிலே எண்ணிக்கை என்பதை விட அந்த மாநாடு எவ்வாறு சிறப்பானதாகவும் ஒழுக்கமானதாகவும் ஒரு அரசியல் புதிய பாதையை தொடங்கக்கூடிய வகையிலான முன்மாதிரியானதாக இருக்க வேண்டும் என்பதை பார்த்து பார்த்து செதுக்கி இருக்கின்றார்கள். இது தமிழக அரசியலிலே இன்று அது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது இந்த மாநாடு. ஏன்னால் இது இப்ப நாம் தமிழர் கட்சி சார்பானவர்கள் இந்த மாநாட்டை பற்றி பேசுவதை விட, ஆரம்பத்தை குறிப்பிட்டதை போன்று சீமான் விழ வேண்டும், நாம் தமிழர் கட்சி எழவே கூடாது என்று நினைத்தவர்கள், நினைத்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் இதை பற்றி பேசுகின்றார்கள். அதுதான் பாரிய வெற்றி. நாங்கள் பேசுவதை விட எங்களை வீழ்த்த வேண்டும் என்று நினைப்பவனே எங்களுடைய பெருமைகளை பேசுகின்ற அளவுக்கு அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல் இருந்திருக்கின்றது என்று சொன்னால், அமைந்திருக்கின்றது என்று சொன்னால், அதுதான் பாரிய வெற்றி. தமிழக அரசியலிலே புதிய ஒரு தொடக்கத்தை, நம்பிக்கையை இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய திருச்சி மாநாடு ஏற்படுத்தியிருக்கின்றது. அதை விட அந்த மாநில ஒருங்கிணைப்பாளர் திருச்சி மகளன் ஒரு விடயத்தை கூறினார். முந்தைய புராணங்களிலே நாங்கள் அந்த போர் மன்னர்களுடைய போர்க்காலத்தில் வர ஒரு போர் படை தொடங்குவதற்கு முன்னர், அதற்கு முன்னர் ஒரு ஒத்திகை நடைபெறும். அந்த படைகள் ஒன்று கூட்டி அந்த படைகளுக்குள்ள ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய வகையிலே ஒரு ஒத்திகை நிகழ்வு ஒன்று நடைபெறும். அந்த இடத்திலே அவர்கள் ஒன்று கூடி அவர்களுக்கான ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய வகையிலே அவர்களுக்கு முன்னாலே உரைகள் நிகழ்த்தி அவர்களை ஒரு உற்சாகப்படுத்துகின்ற நிகழ்வு. அதே போன்று சட்டமன்ற தேர்தல் என்கின்ற மாபெரும் ஒரு போருக்கு முன்னாயத்தமாக இந்த திருச்சி மாநாடு மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை தங்களுக்கு தந்திருக்கின்றதும், நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த தமிழ்நாடு முழுவதும் பரவி இருக்கக்கூடிய சகலருக்குமே இது பாரிய ஒரு 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 உற்சாகத்தை முந்துதலையும் கொடுத்திருக்கின்றது என்றும், ஒரு கற்பனையை செய்து பார்க்க முடியாத ஒரு 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 உந்து சக்தியாக இந்த மாநாடு அமைந்திருக்கின்றது என்கின்ற விடயத்தையும் அவர் கூறியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் தமிழர் கட்சி 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் கிட்டத்தட்ட 3வது சட்டமன்ற தேர்தலை இவர்கள் சந்திக்கின்றார்கள். இந்த 3 சட்டமன்ற தேர்தல்களிலும் இந்திய தேர்தல் வரலாற்றிலே தேர்தல் திகதி அறிவிப்பதற்கு முன்னரே தன்னுடைய வேட்பாளர்களை அறிவிக்கின்ற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். அதில் எந்தவித தயக்கமும் இல்லாமல்
இப்போ இன்று வரை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே எந்த கட்சிகளுக்கு எந்தெந்த இடம் ஒதுக்கீடு இன்னும் இப்போதான் பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. யார் எந்த இடத்துல போட்டியிடப் போகின்றார்கள் என்பது இதுவரை அவர்களுக்கு உறுதி இல்லை. கூட்டணி அமைந்ததற்கு பிற்பாடு தங்களுடைய சாதக பாதக நிலைமைகளை பார்த்துத்தான் அவர்கள் முக்கியமான தலைவர்கள் எல்லாம் அந்தந்த தொகுதியில போட்டியிடுவது என்பதெல்லாம் தீர்மானிப்பார்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சி இன்று நேற்றல்ல 16 ஆண்டுகால அரசியலிலே அவர்கள் இதை தெளிவாக, அதாவது அவர்கள் நபர்களையும் கொள்கையும் முன்னிறுத்துகின்றார்கள். அதனால் தான் அவர்கள் மிக தெளிவாக முன்கூட்டியே திட்டமிடுகின்றார்கள். அதிலும் 234 தொகுதிகளில் 117 பெண் வேட்பாளர்கள், 117 ஆண் வேட்பாளர்கள் செயல்பாட்டில் 50க்கு 50 சம உரிமையை பெண்களுக்கு வழங்குகின்ற ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கின்றது. இதுவரை எந்த இடங்களிலே பெண்களுக்கான மகளிருக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் மட்டுமே ஒரு பெயருக்கு தான் பெண்களை மற்ற கட்சிகள், திராவிட கட்சிகள், தேசிய கட்சிகள் நிறுத்துவார்கள். அந்த கட்சியிலே ஒரு மாவட்ட அமைப்பாளராகவோ இல்லை ஒரு கவுன்சிலராகவோ இல்லை ஏதோ ஒரு நிலையிலே அந்த கட்சியினுடைய அமைப்பாளர் இருப்பார். அந்த தொகுதி ஒரு பெண்களுக்காக ஒதுக்கப்பட்ட தொகுதியாக இருந்தால் அவருடைய மனைவியை இல்லாட்டி அவர்கள் நெருக்கமான ஒரு பெண்ணை நிறுத்திவிட்டு அவர்களை ஒரு ரப்பர் ஸ்டாம்பாக பயன்படுத்துவார்கள். அவர்களை முழு சுயாதீனத்தன்மையோடு அரசியலில் தலையெடுப்பதற்கான எந்தவித வழிகளையும் அவர்கள் ஏற்படுத்துவதில்லை. வெறுமனே அந்த தொகுதியிலே ஒரு பெண் வேட்பாளரை நிறுத்தி தங்களுடைய வாக்குகளை அறுவடை செய்து ஒரு உறுப்பினரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கம். ஆனால் நாம் தமிழர் கட்சி மிக ஆளுமையோடு தமிழக அரசியலிலே பெண் ஆளுமைகளை உருவாக்கக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கின்றது. இது அனைத்துமே அங்கே மிக உன்னிப்பாக பார்க்கப்படுகின்ற விடயங்கள். இது நாங்கள் அவதானிக்கின்ற விடயமல்ல, தமிழக அரசியலிலே பார்க்கப்படுகின்ற விடயங்கள். ஏனால் பெண் விடுதலை என்பது இன்று எங்களுடைய மேதகு பிரபாகரன் அவர்கள் எங்களுடைய விடுதலை போராட்டத்திலே ஆண்களுக்கு சரிசமனாக பெண்களை களத்தில் இறக்கி சாதனை படைத்து ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்கியதை போன்று இன்று அரசியல் ரீதியாக இன்று பெண்களை இன்று சாதாரண வெறுமனே ஒரு வாக்குகளை கவர்கின்ற இல்லை பெண்களை கொண்டு இட்டு வேண்டும் என்பதற்கு அப்பால் அந்த 117 வேட்பாளர்களுமே ஒரு சிறந்த சமூக செயல்பாட்டாளர்களாகவும் அரசியல் செயல்பாட்டாளர்களாகவும் அரசியல் கொள்கையிலே தெளிந்தவர்களாகவும் தான் அவர்கள் சமூகத்திலே கொண்டு வந்து நிறுத்தப்படுகின்றார்கள். வெறுமனை தேர்தல் முடிந்ததற்கு பின்னர் கறிவேப்பிலையாக தூக்கி எறியக்கூடியவர்களாக கூட அவர்கள் இல்லை. அவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய மகளிர் அணியை வலுப்படுத்தக்கூடியவர்களாக, தொடர்ந்து பெண்களுக்காக உழைக்கக்கூடியவர்களாக, முன்மாதிரியாக செயல்படக்கூடியவர்களாகவும் தான் அவர்கள் இருக்கின்றார்கள். இன்று இந்திய அரசியல் வரலாற்றிலே முதல் முறையாக ஒரு திருநங்கை ஒருவருக்கு சட்டமன்ற வேட்பாளராக்கிய பெருமை நாம் தமிழர் கட்சியைத்தான் சாரும். 2016 ஒருவருக்கு நான் நினைக்கிறேன் தேவி என்கின்ற ஒரு திருநங்கைக்கு வாய்ப்பளிக்கப்பட்டது. இந்த 2026 ஆண்டு தேர்தலில் நான் நினைக்கிறேன் ரோசி என்கின்ற சொல்லக்கூடிய ஒரு திருநங்கை ஒருவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இப்படியாக நாங்கள் அடுக்கி கொண்டே செல்லலாம். இதெல்லாம் தமிழக அரசியலிலே ஒரு முதன்மையாக நடைபெற்ற விடயங்களாகவும் இந்திய அரசியலிலே திருப்பு முனையை ஒரு திரும்பி பார்க்கக்கூடிய விடயங்களாகவும் இருக்கு. ஆகவே நாம் தமிழர் கட்சி என்பது தமிழக அரசியல் இவர்கள் கூறுகின்றார்கள் இவர்கள் ஒரு தோல்வி என்று தெரிந்தும் இவர்கள் இப்படியாக எல்லாம் ஒரு கோமாளித்தனமாக செய்கின்றார்கள். இது அப்படி அல்ல. ஒரு ஆரம்பம் ஒரு ஒரு மறைநிலையிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட அரசியல் இன்று கடந்த தேர்தலிலே 34 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்று தனிப்பெரும் மாநில கட்சி என்கிற அங்கீகாரத்தை பெற்று இன்று அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு நாம் தமிழர் கட்சி தன்னை மிக துணிச்சலோடு தன்னை தகவமைத்துக் கொண்டிருக்கின்றது. அதற்கு இந்த திருச்சி மாநாடு என்பது கட்டியம் சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. தமிழக அரசியலிலே புதிய அரசியல் பரிணாமத்தை நாம் தமிழர் கட்சி ஏற்படுத்தும் என்கின்ற தடத்தை இது பதித்திருக்கின்றது. ஏனைய கட்சிகள் அதன் மூலமாக ஏற்கனவே ஆண்ட கட்சிகள், ஆட்சியை இழந்த கட்சிகள், இல்லை ஆள துடிக்கின்ற கட்சிகள் அத்தனையும் திருச்சி மாநாட்டை நாம் தமிழர் கட்சியின் திருச்சி மாநாட்டை பார்த்து கதிகலங்கி போயிருக்கின்றது என்பது தமிழகத்திலிருந்து வருகின்ற செய்திகளூடாக அறியக்கூடியதாக இருக்கின்றது என்பதை இந்த இடத்திலே உறுதியோடு பதிவு செய்யக்கூடியதாக இருக்கின்றது. மிராமதரன், நீங்கள் நடந்த மாநாடு தொடர்பாக விரிவாக அதுவும் அங்கே இந்த மாநாட்டை ஒழுங்கு செய்தவர்களோடு நீங்கள் உரையாடி அந்த விடயங்களை நீங்கள் இங்கே கூறிக்கொண்டிருக்கும் பொழுது எனக்கு ஒரு சிந்தனை வந்திருக்கின்றது. என்னவென்றால், உங்களுக்கு தெரியும், நரேந்திர மோடி அவர்களை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் பாரத தேசத்தின் பிரதமராக இருக்கின்றார். அவருடைய மாநாடு கூட நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் இவ்வாறு செயல்பட்டிருக்குமா என்று கூட சிந்திக்க தோன்றுகின்றது. அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், ஆட்சியில் இருப்பவர்கள் இன்னுமொரு கட்சியோடு இணைந்து கூட்டாட்சி செய்யும் பொழுது நிறைய மக்களை திரட்டக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தலாம். ஆனால் இங்கே சீமானவர்கள் நடந்த இந்த மாநாட்டில் எந்த விதமான ஒரு ஏனைய கட்சிகளுடைய ஆதரவு இல்லாமல், அரச ஆதரவில்லாமல் இப்படி ஒன்றை செய்திருக்கிறார்கள் என்று நீங்கள் கூறும்பொழுது, ஒழுங்காக ஒரு கட்டுக்கோப்போடு நடத்தியிருக்கிறார்கள் என்றால் அதற்கு சீமானுடைய தூய்மையான அரசியலாக
பார்ப்பதனால்தான் அரசியல் விரும்பிகள் அங்கே நாங்களும் இதில் பங்கெடுக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு இணைந்து கொண்டார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? நிச்சயமாக இன்று இன்று சீமானவர்கள் மாற்றம் என்கின்ற ஒன்றை செயல்பூர்வமாக காட்டுகின்றார். சொல் அல்ல செயல் என்பதுதான் அந்த மாற்றத்தினுடைய ஒரு உண்மையாக எல்லோருமே உளப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய. ஆனால் மற்றவர்கள் எல்லாமே அதாவது மாற்றம் என்பதை வெறுமனே ஒரு சொல்லளவிலே சொல்கின்றவர்கள், செயலளவிலே யாருமே காட்டுவதில்லை. ஆனால் சீமான் அவர்கள் கடந்த 16 ஆண்டுகளிலே இன்று சீமான் மீது எந்த விமர்சனங்களும், இன்று சீமான் மீது பல விமர்சனங்கள் இருக்கின்றது, அது அனைத்துமே அரசியல் ரீதியாக அவர்களை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக இருக்கக்கூடிய சிறிய 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 விடயங்களை எல்லாம் பூதாகரப்படுத்தி தங்களுடைய ஊடக பலத்தை கொண்டு திரும்ப திரும்ப ஒரு விடயத்தை மிகைப்படுத்தி அவரை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற விடயங்கள். இன்று தமிழக அரசியலாக இருக்கட்டும், இந்திய அரசியலாக இருக்கட்டும், சீமான் அவர்களை போன்று ஒரு நேர்மையான அரசியலை முன்னெடுக்கக்கூடியவர் எவருமே இல்லை. ஏனால் இன்று வருகின்ற விஜயாக இருக்கட்டும், இல்லை மதிமுக அண்ணன் வைகோவாக இருக்கட்டும், இல்லை திருமாவளவனாக இருக்கட்டும், பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸாக இருக்கட்டும், இவர்கள் அனைவருமே ஏதோ ஒரு விதத்திலே கடந்த காலத்திலே முத்துக்குமார் அவர்கள் கூறியதை போன்று தேன் எடுத்தவன் புறங்கையை நக்காமலா இருந்திருப்பான் என்ற அந்த கூற்றுக்கு அமைவாக இவர்கள் அனைவருமே அந்த ஊழல் அரசாங்கத்தினுடைய அந்த மோசடிகளிலே இவர்களும் பங்காளர்களாக இருந்தார்கள். அதன் காரணமாகத்தான் காலத்துக்கு காலம் ஏதோ ஒரு நிர்பந்தங்களுக்காக அடிபணிந்து தமிழ் தேசியத்தையும் தமிழின விடுதலையை பேசினால் கூட அதை உதட்டளவில் உரைத்து கொண்டு செயல்பாட்டிலே திராவிடத்துக்கும் இந்திய தேசத்திற்கும் செம்பு தூக்குவர்களாக, இல்லை அவர்களுடைய அடிமைகளாக இருந்து கொண்டு அதற்கு வளைந்து கொடுத்து செயல்படுகின்ற தன்மை இருக்கின்றது. ஆனால் சீமான் அவர்கள் நேர்மையாக இருக்கின்றார். அவரை எதுவுமே செய்ய முடியவில்லை. அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டை முன்வைக்க முடியவில்லை, இல்லை அவர்கள் மீது வேறு எந்த விடயங்களை முன்வைக்க முடியவில்லை. ஆக அவர் மீது தனிப்பட்ட அவருடைய சில கடந்த கால செயல்பாடுகளை, குறிப்பாக அந்த விஜயலட்சுமி என்கின்ற நடிகையோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை மட்டும்தான் இவர்களால் கையில் எடுத்து வைத்து அவர் மீது கல்லெறிய முடிகின்றது. ஆனால் அதை கூட இவர்களால் சரியான முறையில் செய்ய முடியாத ஒன்றாக இருக்கின்றது. அதை தவிர்த்து சீமானவர்கள் மீதோ நாம் தமிழர் கட்சி மீதோ வேறு எந்த விதத்திலுமே இவர்களினால் பழிவாங்க முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றனர். அதுதான் அந்த தூய்மையான அரசியல். அதை தமிழகத்திலே பின்பற்றுகின்றார்கள். அதாவது அவர் பேசுகின்ற விடயங்கள் அனைத்துமே ஒரு செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இன்று நாம் தமிழர் கட்சி வெறுமனே நாங்கள் அடிக்கடி எங்களுடைய ஈழ அரசியலை நாங்கள் பேசுகின்ற போது அதை ஒப்பிட்டு பேசுகின்றோம். இன்று தமிழகம் நாங்கள் ஒரு இன அழிவுக்குள்ளாகி ஒரு விடுதலைக்காக போராடுகின்ற ஒரு இனத்திலே அரசியல் செய்கின்ற போது எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் தமிழக அரசியல் களத்திலே சீமான் அவர்கள் செய்கின்றார். இன்று நாங்கள் எங்களுடைய மேதகவி பிரபாகரன் அவர்கள் தன்னுடைய விடுதலை போராட்டத்திலே ஒரு 100க்கும் மேற்பட்ட உப கட்டமைப்புகளை உருவாக்கி, பல துறைகளை உருவாக்கி ஒரு நிகழ்நிலை அரசாங்கத்தை நடத்தினார் என்கின்ற வரலாற்றை பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவ்வாறு பேசிக் கொண்டிருக்கின்ற நாங்கள் அதிலே ஒரு கால் தூசளவுக்கு கூட எந்த அரசியல் கட்சிகளும் இந்த மாற்றம் என்று சொல்கின்ற, இல்லை அந்த அந்த ஆயுத போராட்டத்தின் தொடர்ச்சி என்று சொல்பவர்கள் கூட அந்த கால் தூசுக்கு நிகராக வரக்கூடிய அளவிலே எந்த ஒரு கட்டமைப்புகளையும் இவர்கள் உருவாக்கவில்லை அரசியல் ரீதியாக. ஆனால் சீமானவர்கள் அந்த இடத்திலே இன்று எத்தனை கட்டமைப்புகளை இன்று பாருங்கள். சூழலியல் பாசறை ஊடாக ஒரு விடயத்தை நடந்து, இளைஞர் பாசறை, மகளிர் பாசறை, குருதிக்கொடை பாசறை. இன்று நான் நினைக்கிறேன் குருதிக்கொடை பாசறை இந்திய அளவிலே மிக பாரிய அளவிலே இரத்த தானத்திலே ஒரு சாதனை படைக்கக்கூடிய ஒரு நிலையை அது படைத்திருக்கின்றது என்றால் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இன்று எத்தனை விவசாயமாக இருக்கட்டும், மண் மீட்பாக இருக்கட்டும், நதிநீர் மீட்பாக இருக்கட்டும், ஒவ்வொரு விடயங்களிலும் ஒரு துணை கட்டமைப்புகளை உருவாக்கு. இன்று வீரத்தமிழர் முன்னணி என்ற அடிப்படையிலே ஒரு ஆன்மீக ரீதியாக எங்களுடைய சைவத்தமிழ் பாரம்பரியத்தை மீட்டெடுக்கக்கூடிய வகை அந்த விடயங்களை எல்லாம் அந்த வீரத்தமிழர் முன்னணியூடாக கொண்டு வருகிறது. குறிப்பாக முருக வழிபாடு. இன்று தமிழகத்திலே முருக வழிபாடு என்பது பிரதான ஒன்றாக இருக்கின்றது. எங்களுடைய ஆதி தமிழர்களுடைய ஒரு பிரதான வழிபாட்டு மரபாக இருக்கக்கூடிய அந்த முருக வழிபாடு அது இன்று தமிழகத்திலே மிகப்பெரிய என்று அந்த இந்துத்துவாவுக்கு போட்டியாக, இல்லை அவர்களுடைய அந்த மதத்துவ அரசியலுக்கு போட்டியாக நின்று நிலைக்கக்கூடியதாக இந்த முருக வழிபாட்டை கொண்டு நிறுத்தி இருக்கின்றார்கள். இன்று காலப்போக்கிலே அந்த முருக வழிபாடு என்பது இல்லாமல் செய்யப்பட்டு வட இந்திய தெய்வங்களினுடைய ஆக்கிரமிப்பு தமிழகத்திலே கோல் வச்சு கொண்டிருக்கின்ற நிலைமையிலே இன்று வீரத்தமிழர் முன்னணி அந்த முருக வழிபாட்டை கையில் எடுத்து இன்று அதை உயிரோட்டமாக கடத்தி இருக்கின்றார்கள். இன்று பழனி முருகன் இன்று திராவிட நாடு என்று சொல்லி இன்று அவர்கள் மடைமாற்றினாலும் இன்று தென்னிந்தியாவிலே அனைத்துமே ஒரு இடமாக இருந்த நிலையிலே கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட இடங்களில் இருந்தெல்லாம் இன்று கிட்டத்தட்ட 80-90 வயது கடந்த மூத்தவர்கள் எல்லாமே
பழனி முருகன் தான் அவர்களுடைய இஷ்ட தெய்வம். இந்த தைப்பூசத்துக்கு அவர்கள் அவ்வளவு பேரும் திரண்டு வருவார்கள். இன்று காலப்போக்கிலே இன்று வேறு வேறு விடயங்களினால் திசை திருப்பப்பட்டு இன்று அந்த முருக வழிபாடு என்பது தமிழர்களுடைய ஆதி தெய்வமான எங்களுடைய குலதெய்வத்தினுடைய வழிபாடு என்பது அங்கே மறைக்கப்படுகின்ற சூழ்நிலையிலே இன்று இவர்கள் அதை மீள உயிர்ப்பித்திருக்கின்றார்கள். இதெல்லாம் அங்கே தமிழகத்திலே மிக உணர்வுபூர்வமாகவும் உண்மையாகவும் அதை பின்பற்றி பார்க்கக்கூடிய நிலைமை காணப்படுகிறது. ஆகவே இது ஒரு சகல கட்டம் வெறுமனே அதான் சொல்றேன், வெறுமனே ஒரு அரசியல் கோஷத்தோடு அல்லாமல் ஒரு கொள்கை கலை கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களோடு உண்மையாக உயிர்ப்போடு அரசியலை கடத்துகின்ற ஒரு பேரியக்கமாக நாம் தமிழர் கட்சி தன்னை அங்கே தகவமைத்துக் கொண்டிருக்கின்றது. இதை உள்ளார்ந்தமாக உணர்ந்து கொண்ட தமிழக மக்கள் தான் மிக உறுதியோடு பணத்துக்காகவோ இன்ன சலுகைகளுக்காகவோ விலை போகாமல் கொள்கைக்காக இது எங்களுக்கான கட்சி, எங்களுக்கான அரசியல் இயக்கம் என்கின்ற உணர்வோடு நாம் தமிழர் கட்சிக்கு பின்னாலே பயணிக்கின்றாக. நீங்க கேட்ட கேள்வி அதுதான் அந்த தமிழக மக்களை இந்த நாம் தமிழர் கட்சி அந்த தலைமை சீமானவர்களுடைய அந்த தலைமையினுடைய செயல்பாடுதான் பின்பற்றுகின்றவர்கள் என்று தொண்டர்களாக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியை பயணிக்கிற தொண்டர்களாக இருக்கட்டும், இல்லை அதற்கு பின்னாலே பயணிக்கின்ற மக்களாக இருக்கட்டும். நான் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற செயல்பாட்டாளர்களோடு தொடர்பில் இருந்தேன். அங்கே அவர்கள் சொன்னார்கள், அண்ணா நாங்கள் 1500 பேர் இங்கிருந்து அழைத்து சென்றோம். அந்த காணொளிகளை அனுப்பியிருந்தால் பார்க்கும்போது மிக உண்மையில வார்த்தைகளை வர்ணிக்க முடியாது. அவ்வளவு தூரம் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லை. அவர்கள் வெல்லுவார்களா வெல்ல மாட்டார்கள் என்ற நம்பிக்கை இல்லை. அவர் சட்டமன்ற உறுப்பினராக அங்கே நிற்கிற இடும்பவன் கார்த்திக் அவர்கள் அங்கே சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெறுவாரா தெரியாது. அவர்கள் ஆட்சி அமைப்பார்களா இல்லை ஒரு சாதாரணமாக ஒரு எத்தனை எம்எல்ஏக்கள் வருவார்கள் என்று கூட இதுவரை தெரியாது. ஆனால் அதை கடந்து கொள்கைக்காக அந்த இடத்திலே அவர்கள் தங்களை இழந்து இது மற்ற கட்சிகளை போன்று சாராயம் வித்து இல்லை மணல் கொள்ளை மூலமாக கோடிகளை சம்பாதித்து வைத்து அந்த கோடிகளை முதலீடு செய்து மீளவும் அதை உழைப்பதற்கான ஒரு முதலீடாக இந்த தேர்தல் மாநாடுகள் இந்த தேர்தல் கூட்டங்களை பயன்படுத்துகின்ற திராவிட கூட்டமோ இல்லை தேசிய கூட்டத்தை போன்று அல்ல. இவர் தங்களுடைய காசை இழந்து கடன்பட்டு இனத்துக்கான ஒரு அரசியலை கட்டி எழுப்புகின்றார். அவர் கூறினார், அந்த மாநாடு முடிந்ததுக்கு பிற்பாடு இன்று வரை அவருடன் கதைக்கவில்லை. அவர் சொன்னார்னா கொஞ்சம் காசு பற்றாக்குறையாக இருக்கின்றது, நாங்கள் திரள் நிதி சேர்க்கின்ற பணியில இருக்கின்றோம், கையிலே ஏதோ ஒரு ஏற்பாடு செய்து 1500 பேரை கொண்டு போய் மாநாட்டை சிறப்பித்து வந்து விட்டோம். இது எப்படியாவது இந்த நிதியை திரட்டி அந்த கடனை அடைக்க வேண்டும். அவ கேட்டேன், அவ உலகம் குறுஞ்செய்தியாகத்தான் அவர்களோட கருத்து பரிமாற்றம் நடைபெறுகின்றது. அந்த கடனை கொடுக்க முடியாவிட்டால் அது பரவாயில்லை, இது எங்களுடைய ஒரு குடும்ப நிகழ்வுக்காக நாங்கள் செலவழித்ததாக நினைத்து நாங்கள் அதை ஏதோ ஒரு விதத்திலே நாங்கள் அதை ஈடேற்றி விடுவோம். ஆனால் தேர்தல் பணியின் போது இது சுமையாக இருந்து விடக்கூடாது என்பதற்காக அதை எப்படியாவது அடைத்து விட வேண்டும் என்பதற்காக நாங்கள் அதிலே கவனம் செலுத்தி கொண்டிருக்கின்றோம் என்று பாருங்கள். ஆனால் மற்ற கட்சிகள் எல்லாம் எப்படி போட்டதை எடுப்போம் என்ற உத்தரவாதம் இருக்கின்ற நிலையில் தான் போடுவார்கள். இல்லை, கொள்ளையடித்த பணத்தை முதலீடு செய்து அதை பெருக்குவதற்கான ஒரு உபாயமாகத்தான் அரசியலை பயன்படுத்துகின்றார்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சியில் இருக்கின்ற ஒரு தொண்டர்கள் எப்படி நாளை என்பது நிச்சயமில்லாத ஒரு நிலையிலும் அந்த கொள்கைக்காக உண்மையாக நிற்கின்றார்கள். அந்த நம்பிக்கையை அந்த தலைமை ஏற்படுத்தி இருக்கின்றது. அந்த தலைமை முன்வைக்கின்ற அந்த தமிழீழ விடுதலை போராட்டம் மேதகவே பிரபாகரன் என்கின்ற அந்த அந்த குறியீடு அது அந்த நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதைத்தான் இந்த இடத்துல என்னால் ஆணித்தரமாக கூற முடியும். இனி இப்போ இந்தியாவை நீங்கள் எடுத்தீர்களா, இந்தியாவுடைய வாழ்வியலில் சினிமா மோகம் அதிகமாக இருக்கும். சினிமாவில் வந்துவிட்டால் அதனூடாக சிலர் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு நிலைமைகளை ஏற்படுத்தலாம். அவ்வாறான ஒரு நிலைமை தான் இந்த தடவை தமிழக அரசியலில் நடிகர் விஜய் அவர்களுடைய வருகை ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தும் ஒரு திருப்பு முனையாக பார்க்கப்படும் என்று பல அவதானிகள் கூறியிருந்தார்கள். தமிழகத்துக்கு சென்ற பொழுதும் கூட அங்கே பார்க்கும் பொழுது விஜய் அவர்களுக்கு ஓரளவுக்கு இளம் வாக்காளர்கள் மத்தியில் நல்ல ஆதரவு இருப்பது போல் தெரிந்தது. ஆனால் சீமானவர்களுடைய இந்த நடந்து முடிந்த இந்த மாநாடு நடந்த விதங்கள், அந்த ஒழுங்கு கட்டுக்கோப்பு எந்த ஒரு அசம்பாவதும் இல்லாமல் நடந்து முடிந்தது. நடிகர் விஜய் அவர்களுடைய இந்த வருகைக்கு என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும், தமிழக அரசியலில் என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும்? நிச்சயமாக இப்போ சமூக வலைத்தளங்களின் ஊடாக சகல விடயங்களை அவதானித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னை பொறுத்தவரையிலே இப்போ இன்று நேற்றில் நீண்ட காலமாக தமிழக அரசியலோடு நெருக்கமாக பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஒருவர் என்ற அடிப்படையில் விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை என்பது ஒரு காணல் நீராக கடந்து செல்லும் என்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கை எனக்கு இந்த நொடிப்பொழுது கூட இருக்கின்றது. வேண்டுமென்று சொன்னால் உறவுகள் இந்த என்னுடைய கருத்தை இப்போதே நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளலாம். தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு பிற்பாடு
நிச்சயமாக நாங்கள் அந்த விடயங்கள் தொடர்பாக பேசுகின்ற போது அது உங்களால் மீள எடுத்து பார்ப்பதற்கு வசதியாக இருக்கும் என்று நம்புகின்றேன். ஆனால் தமிழக அரசியலை பொறுத்தவரையிலே அதாவது இப்ப விஜய் தற்போது வரை ஒரு தமிழ் சினிமாவுடைய உச்ச நட்சத்திரம். அந்த உச்ச நட்சத்திரமாக இருப்பவருக்கு ஈழத்திலிருந்து இப்ப என்னை பொறுத்தவரை நான் ஒரு பரம ரசிகன். சிறு வயதிலிருந்து எங்களுடைய குடும்பமே விஜயினுடைய ஒரு தீவிர ரசிகர்கள். அதற்காக நாங்கள் இப்ப நான் என்னுடைய விடயங்களை கூட தனி ஒரு நிகழ்ச்சி கூட போதாது. ஆனால் அரசியல் ரீதியாகவோ இல்லை ஒரு தமிழ் தேசிய அரசியலிலே விஜயை ஒரு தலைமை சக்தியாக ஏற்றுக்கொள்கின்ற அளவுக்கு நான் தயாராக இல்லை. என்றால் அவருடைய இந்த நொடி பொழுது வரை இன்று தேர்தல் அரசியலுக்காக தான் அவர் ஒரு அரிதாரம் பூசிக்கொண்டு இந்த விடயங்களை பேசுகின்றாரே தவிர இதுவரை காலம் திரைப்படத்தில் அவர் பேசியதெல்லாம் யாரோ ஒரு வசனகர்த்தா எழுதி கொடுத்த ஒன்றை அவர் பேசியிருக்கின்றார். அவ்வளவுதான். எம்ஜிஆரை பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி மக்கள் திலகம் என்றோ பொன்மலை செம்மல் என்றோ அழைக்கப்படுகின்ற அளவுக்கு சினிமாவிலே நடித்து கொண்டிருக்கின்ற சமகாலத்திலே மக்களால் ஏழைகளால் பாதிக்கப்பட்ட மக்களால் இல்லை ஒடுக்கப்படுகின்ற தரப்பினரால் ஒரு தங்களுடைய தலைவனாக நம்பிக்கை நட்சத்திரமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர் செயல்பாட்டிலே வாழ்ந்திருக்கின்றார். அந்த மக்களுக்காகவே வாழ்ந்திருக்கின்றார். தான் உழைத்த சினிமா மூலமாக அந்த புகழ் மூலமாக சம்பாதித்த அத்தனையுமே மக்களுக்காக வழங்கி இருக்கின்றார். அதனால்தான் அவர் பொன்மலை செம்மல் என்று இன்று வரை போற்றப்படுகின்றார். இன்று ஏழைகளுடைய தெய்வமாக என்று பார்க்கப்படுகின்றார். இன்று அவருடைய கருப்பு எம்ஜிஆராக பார்க்கக்கூடிய விஜயகாந்த் அவர் சமகாலத்திலே நடிகராக இருக்கின்ற காலத்திலே சினிமாவிலே கோலோச்சி கொண்டிருக்கின்ற காலத்திலே நடிகர் சங்கத்தினுடைய தலைவராகவும் இன்னபுற நிலைகளில் நின்று கொண்டும் எம்ஜிஆரை போன்று மக்களுக்காகவே பல அரும்பணிகளை ஆற்றியிருக்கின்றார். பல புரட்சிகரமான நிலைப்பாடுகளை வெளிப்படுத்தி இருக்கின்றார். அரசியல் ரீதியான கருத்துக்களை சினிமா கடந்து வெளிப்படுத்தி இருக்கின்றார். ஆனால் விஜய் சினிமா உச்ச நட்சத்திரம் என்கின்ற கவசத்துக்குள் இருந்து கொண்டு யாரோ எழுதி கொடுக்கக்கூடிய வசனங்களை பேசிவிட்டு அது தன்னை பாதுகாக்க அது சினிமாவுக்காக பேசினேன் என்ற வகையிலே தப்பித்துக் கொள்ளக்கூடிய வகையில் எங்களுடைய பாசையில சொல்வார்கள் கவர் எடுத்திருக்கின்றார். தன்னுடைய சொந்த நிலைப்பாடாக எதையுமே இன்று வரை வெளிப்படுத்தாத ஒருவரான் நடிகர் விஜய். அது அரசியலாக இருக்கட்டும், தமிழ் தேசிய நிலைப்பாடாக இருக்கட்டும், இல்லை வர்க்க வேறுபாடுகளாக இருக்கட்டும், இல்லை அவர் சார்ந்திருக்கின்ற கிறிஸ்தவ சமூகத்துக்காக இன்று பாரதிய ஜனதா கட்சி இந்தியா முழுவதுமே கிறிஸ்தவர்களுக்கு எதிரான ஒரு அடக்குமுறையை கையாண்டு வருகின்றது. இந்த நடிகர் விஜய் ஒரு கிறிஸ்தவ பின்னணி கொண்ட ஒரு தமிழர். தன் சார்ந்த கிறிஸ்தவ தமிழர்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்படுகின்ற போது இன்று வரை அந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக துணிச்சலோடு குரல் கொடுக்க முடியாத ஒருவராக இருக்கின்றார். இவர் எப்படி அரசியல் தலைவராக மிளற முடியும்? ஆக நீங்கள் குறிப்பிட்டதை போன்று இளைஞர்களுடைய இது ஒரு கவர்ச்சி. இது வாக்குகளாக மாறாது. இன்று தமிழகத்திலே நீங்கள் பார்த்தீர்களானால் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கிட்டத்தட்ட அவர்களுடைய கட்சி ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய குடும்பத்திலே ஒருவர் திரை நடிகர்களுக்கு பின்னால் ஒரு ஆதர்சமாக இருக்கிறால் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு வங்கி உள்ள ஒரு வீட்டிலே நடிகர் விஜய்க்கான ஒரு ரசிகன் இருப்பான், அஜித்துக்குரிய ஒரு ரசிகன் இருப்பான், இல்ல அதிமுக கூடாரத்திலே ஒரு விஜய்க்கான ரசிகன் இருப்பான், பிஜேபியினுடைய வாக்காளர்களுடைய வீட்டிலே ஒரு விஜயனுடைய ரசிகன் இருப்பான். ஆனால் அந்த 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 நிலையெல்லாம் அந்த இதுவரை காலமும் அந்த திராவிட கட்சிகளோ தேசிய கட்சிகளுக்கோ கட்டுண்டு போயிருக்கிற அந்த குடும்ப வட்டத்தை விட்டு வெளியே வந்து விஜய்க்காக வாக்களிக்கும் என்று சொல்லி நாங்கள் கருதி விட முடியாது. அவர்கள் சொல்கின்றார்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு விஜய் இருக்கின்றான். அந்த விஜய் ஒவ்வொருவனும் வெளியே வந்து வாக்களிக்கின்ற போது பாரிய புரட்சி ஏற்படும். இதெல்லாம் சினிமா வசனங்களாக கேட்பதற்கு நல்லாக இருக்கும். ஆனால் இது நடைமுறையில் சாத்தியமா என்றால் உண்மையிலே இந்த தேர்தலிலே தேர்தல் திணைக்களத்தினால் தேர்தல் ஆணையத்தினால் வெளியிடப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 12 லட்சத்துக்கு மேற்பட்ட புதிய வாக்காளர்கள் இந்த தேர்தலை வாக்களிக்க இருக்கின்றார்கள். குறிப்பாக 18 வயது 19 வயதிலே முதல் தடவையாக வாக்களிக்கக்கூடிய இளம் வாக்காளர்களாக 12 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் இந்த முறை வாக்களிக்க இருக்கின்றார்கள். அதிலே அதை இலக்கு வைத்துத்தான் விஜய் அவர்கள் அரசியலை களமிறக்கப்படுகிறார். நாங்கள் புரிதான ஒரு நிகழ்ச்சியில விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை என்பது யாரால் யாருக்காக கொண்டு வரப்பட்டது என்கின்ற விடயத்தை ஆழமாக பார்த்தால்தான் இந்த விடயங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் விஜய் அவர்களினால் புதிய தலைமுறை வாக்காளர்களை கூட ஆரம்பத்தில் இருந்த அளவுக்கு இப்போது மிகப்பெரிய ஒரு விழுக்காட்டை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற கரூர் சம்பவம், அதற்கு பின்னர் தொடர்ந்து வருகின்ற விடயங்கள் எல்லாமே விஜய் அவர்கள் ஒவ்வொரு கூட்டத்திலுமே தன்னை அறியாமலே பல தவறுகளை இழைத்துக் கொண்டிருக்கின்றார்.
அதற்கெல்லாம் காரணம் அவரிடம் தெளிவான கொள்கை இல்லை, மக்களுக்கான அர்ப்பணிக்கக்கூடிய சிந்தனை இல்லை. அவருக்கு பின்னாலே ஒரு கார்ப்பரேட் என்று சொல்லக்கூடிய வணிகமயப்படுத்தப்பட்ட ஒரு குழுவினர் அவரை இயக்குகின்றார்கள். இன்று அவருடைய தேர்தல் வியூகங்களை வகுப்பதற்கென்று சொல்லி தனி ஒரு மூளை இருக்கின்றது. அவர் நீ இப்படித்தான் உடை அணிய வேண்டும், நீ இப்படித்தான் அதிலே செயல்பட வேண்டும், உன்னுடைய உடல் மொழி இப்படித்தான் இருக்க வேண்டும், இந்த விடயத்திலே உன்னுடைய குரலை உயர்த்தி பேச வேண்டும், இந்த இடத்திலே உன்னுடைய குரலை தனித்து பேச வேண்டும் என்று யாரோ ஒருவர் இயக்குவதற்கென்ற அந்த பொம்மலாட்டத்தை ஆடுகின்ற ஒரு காரனாகத்தான் விஜய் அங்கே நடித்து கொண்டிருக்கின்றார். இதுவரை காலமும் ஒரு இயக்குனர் அவரை இயக்கி கொண்டிருந்தார். இப்போது அரசியல் ரீதியாக அவருக்கு அங்கே ஒருவர் இயக்கி கொண்டிருக்கின்றார். அந்த மூளை, இன்னொருவருடைய மூளையினுடைய செயல்பாடாகத்தான் விஜய் அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதன் காரணமாகத்தான் பல தவறுகள் இடம்பெற்று வருகின்றது. ஆகவே விஜய் செய்கின்ற அந்த விஜயனுடைய அரசியல் கூட்டங்களிலே, அவருடைய வெளிப்பாடுகளிலே வெளிப்படுத்தப்படுகின்ற தவறுகள் அனைத்துமே சீமானவர்களுக்கான சாதகமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் விஜயை நோக்கி ஈர்க்கப்படுகின்ற வாக்குகள் அனைத்துமே ஒரு மாற்றத்துக்கான இல்லை திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரசினுடைய அதிருப்தி வாக்குகள்தான் அந்த சீமானா விஜயா என்கின்ற அளவிலே பிரிய போகின்றது. ஆகவே விஜய் செய்கின்ற ஒவ்வொரு தவறுகளும் அதாவது சொல்ல கீரை கடைக்கும் ஒரு எதிர்க்கடை வேண்டும், வெயிலின் அருமை நிழலில் தான் தெரியும் என்று சொல்லுவார்கள். அதே போன்று சீமான் மட்டும் தனியே நிற்கின்ற போது சீமானவர்களுடைய நாம் தமிழுடைய அருமை என்பது தெரியாது. விஜய் என்கின்ற சமதளத்தில் இன்று இப்ப 4 முனை போட்டி, அதிமுக, திராவிட முன்னேற்ற கழகம், இங்கே காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்றது, பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவோடு இருக்கின்றது. ஆகவே தேசிய கட்சிகளும் திராவிட கட்சிகளும் சம அளவில் இருந்தோடு இரு அணிகளாக போட்டியிடுகின்றன. இங்கே நாம் தமிழர் கட்சி தனியே நிற்கின்றது, விஜய் தனியே நிற்கின்றார், அவரோடு சில தரப்புகள் நிற்கின்றார்கள். ஆகவே ஒரு 4 முனை போட்டி இருக்கின்றது. அந்த 4 முனை போட்டியிலே திராவிட தேசியத்துக்கு மாற்றாக இருக்கக்கூடிய அதிருப்தி வாக்குகளை விஜயினுடைய தமிழக வெற்றி கழகமும் நாம் தமிழர் சீமானவர்களுடைய நாம் தமிழர் கட்சியும் அறுவடை செய்ய போகின்றது. ஆகவே அதிலே இப்போது புதிதாக வந்திருக்கின்ற தமிழக வெற்றி கழகம் என்பது இதுவரை ஒரு உறுதியாக வெறுமனே ஒரு கருத்து கணிப்பு வருகின்ற போது அவருடைய ரசிகர்கள் அந்த கருத்து கணிப்பிலே அவர்கள் பங்கு பெற்றுகின்றார்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சியிலே இதுவரை 34 அவர்கள் இன்றைக்கு 8 வாக்குகளை உறுதிப்படுத்தி இருக்கின்றார், 34 லட்சம் வாக்காளர்களை உறுதிப்படுத்தி இருக்கின்றார். ஆகவே கருத்து கணிப்புகளிலே வருகின்ற அத்தனையுமே அது உண்மையான நிலைமை. இது காணல் நீர். இது இனித்தான் வாக்காக போகின்றது. அந்த வாக்கு செலுத்துகின்ற அந்த நிமிடம் வரை இவர்களுடைய நிலைப்பாடு, இவர்களுடைய கொள்கை என்ன, இல்லை இதை விட நாம் தமிழர் கட்சியினுடைய விடயங்கள் மேலானதாக இருந்தால் அது திசை மாறக்கூடிய தன்மை இருக்கின்றது. ஆகவே விஜய் என்கின்ற அந்த சினிமா கவர்ச்சி என்பது என்னை பொறுத்தவரையிலே தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு அது நெருங்குகின்ற போது அது வேணுமென்று சொன்னால் அவருடைய திரைப்படத்திலே இறுதிக்கட்ட கிளைமேக்ஸ் காட்சியிலே பரபரப்பாக அந்த விடயங்கள் இவர்கள் நடைபெறுவதை போன்று எல்லாம் அரங்கேறும் என்று நான் நம்பவில்லை. நாட்கள் செல்ல செல்ல இவர்கள் மீதான அந்த எதிர்பார்ப்பும் அந்த பிம்பம் உடைக்கப்பட்டு அது நாம் தமிழர் கட்சிக்கான ஒரு சாதகமான நிலைமையாக மாறும் என்று நான் அவதானிக்கின்றேன். அந்த திருச்சி மாநாடு அதனுடைய தொடக்கமாக அது அமைந்திருக்கின்றது என்றால் அந்த இப்படித்தான் ஒப்பிட்டு பார்க்கின்றார்கள். கரூர் கூட்டம், அதற்கு பின்னர் நடைபெற்ற கரூர் கூட்டத்திலே 41 உயிர்கள் பலியானது, அதற்கு பின்னர் 9 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். அதை தடுப்பதற்கோ இல்லை அப்படியான அசம்பாவிதங்கள் இடம்பெறாமல் இருப்பதற்கோ அவர் இந்த விடயங்களையுமே செய்யவில்லை. இன்று கூட நான் ஒரு தகவலை பார்த்தேன். நடிகர் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் ஒரு அரசியல் கூட்டங்களுக்கான அனுமதி வழங்குகின்ற போது 4998 பேர் பங்கு பெற்றுவார்கள். ஏன்னா அங்கு காவல்துறையினர் கேட்பார்கள், இந்த உங்களுடைய கூட்டத்தில் எத்தனை பேர் வருவீர்கள் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள் என்று. 4998 இல்லை 99 என்கின்ற அளவில் தான் இவர்கள் அந்த கணக்கை காட்டுகின்றார்கள். ஏனென்றால் 5000 பேரை இவர்கள் உறுதிப்படுத்திவிட்டால் அந்த கூட்டத்தில் ஏற்படுகின்ற அசம்பாவிதங்களுக்கான இழப்பீட்டை இவர்களே செய்ய வேண்டும் என்பது சட்டம். இந்த தன்னுடைய மாநாட்டுக்காக, தன்னுடைய அரசியல் கூட்டத்துக்காக வருகின்ற ஒரு ரசிகனையோ ஒரு வாக்காளனுக்காகவோ ஒரு இழப்பீட்டை கொடுப்பதற்கு கூட முன்வராத ஒரு தலைமை, ஒரு கட்சி எப்படி தமிழகத்துக்கு மாற்று சக்தியாக வர முடியும்? எப்படி தமிழக மக்களுடைய நம்பிக்கைக்குரியதாக வர முடியும்? இது எல்லாம் இன்று தமிழகத்தில் ஒப்பிட்டு பார்க்கின்றார்கள். நாம் தமிழர் கட்சியினுடைய திருச்சி மாநாடு ஏற்படுத்திய தாக்கம் இப்படியான விடயங்களை எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற நிலைமையில கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றது. பாருங்கள், இன்று 5 லட்சம் பேர் வருவார்கள் என்று தெரிந்து அதற்கேற்ற வகையில் அவர்கள் திட்டமிட்டிருக்கின்றார்கள். எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படவில்லை. ஒருவர் தண்ணீர் தாகத்தினால் அங்கே மயக்கம் போட்டு விழுந்ததாகவோ இல்லை அந்த குடிநீருக்காக ஒரு தள்ளு முள்ளு ஏற்பட்டு ஒரு நெரிசல் ஏற்பட்டதாகவோ இந்த செய்தியும் இல்லை. 5 லட்சம் பேருக்கு மேற்ற குடிநீரை அவர்கள் திட்டமிட்டு தயார்படுத்தி வைத்திருந்திருக்கிறார்கள்.
அந்த 5,00,000 பேருக்கும் அந்த குடிநீரை விநியோகம் செய்வதற்கு எத்தனை ஆயிரம் பேர் களத்தில் நின்றிருக்க வேண்டும்? இதை கடந்து ஏனைய விடயங்களை ஒழுங்கமைப்பதற்கு எத்தனை ஆயிரம் பேர் இருந்திருக்க வேண்டும்? கிட்டத்தட்ட 60,000 70,000 பேர் நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த தொண்டர் படையாக நின்று அங்கே பணியாற்றி இருக்கின்றார்கள். இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கின்றார்கள். ஆகவே நீங்கள் உண்மையில குறிப்பிட்டதை போன்று வெளியே பார்க்கின்ற போது இதோ நாங்கள் விஜயை ஒரு சினிமா நடிகர் இதுவரை காலமும் ஒரு 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 நிழலாக பார்த்து வந்த நிலையிலே இப்போது தெருவில் இறங்கி அரசியல் பேசுகின்ற போது அவரை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வ மிகுதியாக அங்கே செல்கின்றார்கள். அது எல்லாம் ஒரு அரசியல் பலமாகவோ இல்லை அவருக்கு பின்னாலே வாக்குகளாக மாறும் என்றோ கருதிவிட முடியாது. ஆகவே இந்த விடயங்கள் எல்லாம் ஒரு காணல் நீராக புஷ்பானமாக போய்விடும். அதைவிட நாம் தமிழர் கட்சியினுடைய திருச்சி மாநாடு என்பது விஜயினுடைய தரப்பினரை கூட ஒரு கிளி கொள்ளக்கூடிய வகையிலும் இல்லை அவர்களை பின்பற்றக்கூடியவர்களை கூட, அதாவது ஒரு விஜய் வந்தால் ஏதாவது செய்வார் என்று நினைத்தவர்களை கூட ஒரு தடுமாற வைக்கக்கூடிய வகையிலான ஒரு நிலையை தான் இது ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதை இந்த நிகழ்வுகளினூடாக என்னால் அவதானிக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வர வேண்டும். ராமதரன், நிறைவாக ஒரு முக்கியமான கேள்வி. இப்போ நீங்கள் சீமான் அவர்களுடைய நேர்மறையான விடயங்கள், அவருடைய தூய்மையான அரசியல், எவ்வாறு இந்த கூட்டங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டது, கூட்டத்தில் அவர்களுடைய அந்த ஒழுங்கு கட்டுக்கோப்பு இவற்றை நீங்கள் உன்னிப்பாக அவதானித்த விடயங்களை கூறியிருக்கிறீர்கள். அது தமிழகத்தில் உள்ள அரசியலுடைய நிலைமைகளை, ஈழத்தமிழர்களை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் ஈழத்தமிழர்களில் ஒரு சிலர், நான் எல்லோரும் மட்டும் சொல்ல மாட்டேன், ஒரு சிலர் சீமான் மீது விமர்சனங்களை அதிகமாக முன்வைக்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் கூறுகிறார்கள் என்னவென்றால், சீமான் அவர்கள் விடுதலை புலிகளுடைய விடுதலை போராட்டத்தை அங்கே முன்வைத்து தேசிய தலைவருடைய பெயரை வைத்து மாவீரர்களுடைய படங்களை அங்கே வைத்து அவர் அரசியல் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார் என்று இப்படி நேரடியாக குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். இதில் எவ்வளவு உண்மை இருக்கிறது? இதுதான் சீமானுடைய நிலைமையா, அல்லது இனத்தில் சிலருக்கு இது புரியாத ஒரு நிலைமையை நீங்கள் பார்க்கிறீர்களா என்றால் நாங்கள் இது தெளிவு பெற வேண்டும். தெளிவு பெறவில்லை என்று சொன்னால் தமிழர்களும் எங்களுடைய அரசியலிருந்து நகர்ந்து செல்ல முடியாது. நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்று கூறுங்கள். உண்மைதான். இந்த விடயத்தை நாங்கள் உரையாடுவதாக இருந்தால் தனியொரு நிகழ்ச்சியிலே நாங்கள் இந்த விடயத்தை பேச வேண்டும். ஆனால் இதை நாங்கள் இந்த இடத்திலே சுருக்கமாக நாங்கள் சொல்வதாக இருந்தால், உண்மையிலே என்னை பொறுத்தவரையில இது இலங்கை இந்திய பன்னாட்டு உளவு அமைப்புகளுடைய பிளவுபடுத்துகின்ற அந்த சூழ்ச்சிக்குள் நாங்கள் இதையாகி எங்களுடைய அதனுடைய பிரதிபலிப்பாகத்தான் நான் இதை பார்க்கின்றேன். என்னால் உண்மையிலே அந்த உணர்வுகளை நான் மதிக்கின்றேன். ஆனால் இதை நாங்கள் பாகுபடுத்தி பார்க்க முடியும். உண்மையாக தமிழீழ விடுதலை போராட்டத்தையும் மெதுவே பிரபாகரன் அவர்களுடைய தூய்மையையும் எங்களுடைய மாவீரருடைய தியாகத்தையும் மதிக்கக்கூடிய ஒரு கணிசமானவர்களும் இதில் இந்த விமர்சனங்களை முன்வைக்கின்றார்கள். அதே நேரத்தில் இந்த கருத்தியல்களினால் எடுபட்டு தங்களை ஒரு தமிழ் தேசியவாதிகளாகவோ இல்லை இந்த போராட்டத்தோடு ஈடுபாடு உடையவர்களாக காட்டிக்கொண்டு நடிக்கக்கூடியவர்களும் இவ்வாறான விடயங்களை முன்வைக்கின்றார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரையிலே சீமானவர்கள் நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டதை போன்று அவருடைய சில விடயங்கள், இதை எடுத்து எம்புகின்ற விடயங்கள் எல்லாம் கண்டிக்கப்பட வேண்டிய விடயங்கள், தவிர்க்கப்பட வேண்டிய விடயங்கள், மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. ஆனால் இந்த தமிழகத்திலே இந்த விடயங்களை அவர் கடத்துகின்றார் என்று சொன்னால், இன்று ஆரம்பத்திலிருந்து இன்று வரை அவருடைய மாநாட்டிலே எங்களுடைய மாவீரர்களுடைய படங்கள் மிக பிரமாண்டமாக காட்சிப்படுத்தப்படுகின்றது. சரி, தமிழகத்திலும் இன்று வைகோ, திருமாவளவன் உள்ளிட்டவர்கள் சீமான் மீது வைக்கின்ற குற்றச்சாட்டு ஈழத்தை ஒரு அரசியல் முதலீடாக பயன்படுத்துகின்றார் என்று. சரி, அப்ப உங்களுக்கும் அரசியல் வாக்கு அரசியலை தானே நீங்கள் செய்கின்றீர்கள். ஏன் நீங்கள் அதை செய்யவில்லை? சீமான் தலைவரையும் மாவீரையும் தூக்கி பிடித்தால் காசு வருகின்றது, வாக்கு விழுகின்றது என்று சொன்னால் ஏன் அதை நீங்கள் செய்யவில்லை? ஏன் ஸ்டாலின் செய்யவில்லை? ஏன் எடப்பாடி பழனிசாமி செய்யவில்லை? ஏன் பாரதிய ஜனதா கட்சி செய்யவில்லை? ஏன் காங்கிரஸ் செய்யவில்லை? வாக்குகளுக்காகத்தானே நீங்க இவ்வளவு கீழ்த்தரமான எல்லா விடயங்களையும் செய்கின்றீர்கள். சாராயத்தை கொடுக்கின்றீர்கள், பணத்தை கொடுக்கின்றீர்கள், என்னென்ன விடயங்களை எல்லாம் செய்கின்றீர்கள். ஒரு உணர்வுபூர்வமான நிலைமையை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக செயற்கையாக உயிரிழப்புகளை ஏற்படுத்துகின்றீர்கள். அதன் மூலமாக இழப்பீடுகளை கொடுக்கின்றீர்கள், குடிசைகளை பற்ற வைக்கின்றீர்கள். அதன் மூலமாக அங்கே சென்று உதவி செய்வதனூடாக உங்களை தனவந்தர்களாக ஒரு கர்ணன்களாக காட்டிக்கொண்டு வாக்குகளை அனுதாபத்தை பெறுகின்றீர்கள். இதையெல்லாம் செய்கின்றேன். உங்களால் நீங்கள் இதை செய்ய முடியவில்லை. சீமான் மட்டும்தானே அதுக்கு விதிவிலக்கு? இந்த என்னை பொறுத்தவரையில சீமான் அவர்கள் உள்ளார்ந்தமாக தமிழ் தேசியத்தையும் எங்களுடைய விடுதலை போராட்டத்தையும் முன்னிறுத்தி வருகின்றார். நான் சுருக்கமாக ஒரு விடயத்தை கூற முடியும். முத்துக்குமார் தீக்குளித்து அவருடைய இறுதி ஊர்வலம் நடைபெறுகின்ற போது பல நெடுமாறன் அவர்களால் அப்போது அங்கே தமிழ் தேசிய அரசியலிலே தலைமை தாங்கக்கூடிய ஒருவராக இருந்தார். அவர்
பகிரங்கமாக அல்லாமல் உள்ளக ரீதியாக அவர் தெரிவித்த விடயம், முத்துக்குமாரனுடைய இறுதி ஊர்வலத்திலே பிரபாகரன் அவருடைய புகைப்படத்தையோ தமிழீழத்தினுடைய வரைபடத்தையோ புலிக்கொடியோ எவருமே பயன்படுத்தக்கூடாது என்கின்ற ஒரு கட்டளையை பிறப்பித்திருந்தார். என்றால் அவர்கள் தங்களை பாதுகாக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். 2015 ஆண்டு மக்கள் நல கூட்டணியிலே வைகோ அவர்கள் இருந்தபோது திருச்சியிலே மாநாடு நடைபெற்ற போது அவர் உத்தியோகபூர்வமாக அவர்களுடைய தங்களுடைய கட்சியினுடைய கடித தலைப்பிலே இந்த மாநாட்டுக்கு வருபவர்கள் தங்களுடைய வாகனங்களிலே பிரபாகரன் அவருடைய புகைப்படத்தையோ இல்லை புலிக்கொடியோ இல்லை தமிழீழத்து இந்தியாவிலே தடை செய்யப்பட்ட எந்த ஒரு அடையாளங்களையும் எடுத்து வரக்கூடாது என்கின்ற ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த நாம் தமிழர் கட்சி உத்தரவு பிறப்பிக்கின்றது, சூழலுக்கும் உடல் நலத்துக்கும் கேடு விளைவிக்கக்கூடிய நெகிழி போத்தல்களை கொண்டு வராதீர்கள் என்று. 2015 வைகோ அவர்கள் கட்டளை இடுகின்றார், இந்திய அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட பிரபாகரனுடைய புகைப்படத்தையோ தமிழீழ வரைபடத்தையோ புலிக்கொடியோ எவருமே பயன்படுத்தாதீர்கள். ஏனென்றால் அவர் மோடியோடு சேர்ந்து மோடியை ரதத்திலே பூட்டி கொண்டு செல்லக்கூடியவர்களாக இவர்கள் மக்கள் நல கூட்டணியிலே இருந்தார்கள். அப்ப இதெல்லாம் எங்கே போய் சொல்வது? இவர்கள் எல்லோருமே 2009க்கு முன்னர் முத்திரை அளவிலேதான், நான் அந்த இடங்களிலே பல கூட்டங்களிலே நேரடியாக தமிழகத்திலே நான் அனுபவப்பட்டிருக்கின்றேன். ஈழ ஆதரவு கூட்டங்களிலே பதாகைகள் இருக்கும், அந்த பதாகையிலே ஒரு முத்திரை அளவிலே தேசிய தலைவருடைய புகைப்படத்தை அது கூட பயந்து உள்ளகரங்களில் இருக்கக்கூடிய பதாகைகளை வைத்திருப்பார்கள். 2008 2009 இறுதி யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கம் என்ற பெயரிலே மதிமுக, நெடுமாறனையாவினுடைய இயக்கம், விடுதலை சிறுத்தைகள், பாட்டாளி மக்கள் கட்சி என்று பல கட்சிகள் இணைந்து இயக்கங்கள் இணைந்து ஒரு கூட்டங்களை நடத்தினார்கள். அந்த கூட்டங்களில் எல்லாம் வெறும் 5000 பேரை கூட அந்த கூட்டங்களிலே தாண்டாத ஒரு நிலைமை இருந்தது. என்றால் இந்த கூட்டங்களிலே நாங்கள் ஆட்களை கொண்டு வந்து விட்டால் யார் இதை வாக்குகளை அறுவடை செய்கின்ற ஒரு தன்மை இருந்தது. ஆகவே தங்களுடைய அந்த ஒரு 5000 பேர் 6000 பேரோடு, ஆனால் 2009 முள்ளிவாய்க்கால் முடிந்ததற்கு பிற்பாடு மே மாதம் 18ஆம் தேதி முள்ளிவாய்க்காலிலே எங்களுடைய இனம் கொன்றளிக்கப்படுகின்றது. 2009ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி அண்ணா நூற்றாண்டு விழாவிலே 35,000 பேரோடு அங்கே காஞ்சிபுரத்திலே வைகோ அவர்கள் தன்னுடைய மாநாட்டை கூட்டுகின்றார். ஏன் இந்த மாநாட்டை இனம் செத்து விழுந்து சில மாதங்களிலே அண்ணா நூற்றாண்டு விழாவிலே 35,000 பேரோடு மாநாட்டை கூட்டிய வைகோ அவர்களால் ஏன் கருணாநிதிக்கும் சோனியா காந்தி அரசாங்கத்துக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய வகையிலே அங்கே கூட்டத்தை நடத்த முடியவில்லை? அதே ஆண்டு இனத்துக்காக கூட்ட முடியாத ராமதாஸ் அவர்கள் சித்ரா பருவத்துக்கு அங்கே லட்சக்கணக்கான வன்னியர்களை ஒன்று திரட்டி அங்கே மாமல்லபுரத்திலே மாநாடு நடத்துகின்றார். இதே இனம் செத்து விழுந்து 2009 மே 18 இனம் செத்து விழுகின்ற நாளிலே ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி தன்னுடைய பிறந்த நாளிலே எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் அங்கே லட்சக்கணக்கானவர்களோடு தன்னுடைய தலித் மக்களை ஒன்று கூட்டி அங்கே ஒரு மாநாடு நடத்துகின்றார். ஆகவே உங்களுடைய சாதிக்காகவும் உங்களுடைய கட்சிக்காகவும் ஆயிரக்கணக்கிலே லட்சக்கணக்கிலே கூட்டிய நீங்கள் இனம் செத்து கொண்டிருந்த போது அதை தடுப்பதற்கு என்ன செய்தீர்கள் என்ற கேள்வியை நான் நேரடி சாட்சியாக நான் இந்த இடத்துல எழுப்புகின்றேன். ஆனால் சீமானவர்கள் என்ன செய்தார் என்பதும் உலகம் அறியும். ஆகவே சீமானவர்கள் அரசியலுக்காக இந்த விடயத்தை பேசவில்லை. அதிலே சில தவறுகள் இருக்கின்றது, அதை ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் அந்த தவறை சரி செய்யக்கூடிய இடத்துல நாங்கள் இருக்கின்றோமா இல்லையா என்பதைத்தான் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கின்ற ஒவ்வொரு ஈழத்தமிழர்களும் தங்களை தாங்களை எழுப்பிக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த இடத்துல என்னால் இப்போது கூற முடியும். நிச்சயமாக ராமேந்திரன், நாங்கள் இன்னொரு தடவை இந்த விடயத்தை கொஞ்சம் விரிவாக விலாவாரியாக பார்க்க விரும்புகிறேன். காரணம் என்னவென்றால், ஒரு சிலரிடம் குறிப்பாக சமூக வலைத்தளங்களில் இவ்வாறான கருத்துக்கள் பரிமாறப்படும் பொழுது அது ஒட்டுமொத்த ஈழத்தமிழர்களையும் அது பாதிப்பதாகத்தான் நான் இப்பொழுதுமே பார்ப்பேன். இதனூடாக ஒரு தெளிவுகள் வரும் பொழுது பிழையாக பார்ப்பவர்கள், குறை கூறுபவர்களும் கூட அதிலிருந்து ஒரு தெளிவு பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை, சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தலாம் என்று கேட்டுக்கொண்டு, நிச்சயமாக ஆனால் ஒன்றை உறுதியாக கூற முடியும். இந்த நாங்கள் இவ்வளவு தூரம் இந்த அவதானிப்புகளை கூறுகின்ற போது இந்த வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலே சீமானவர்கள் முதலமைச்சராகி விடுவார், ஆட்சியை பிடித்து விடுவார் என்கின்ற கற்பனை கதைகளை நாங்கள் இந்த இடத்துல எங்கேயுமே நாங்கள் பிரதிபலிக்கவில்லை. ஆரோக்கியமான வளர்ச்சி நிலையிலே நாம் தமிழர் கட்சி சென்று கொண்டிருக்கின்றது. தமிழகத்திலே இன்று இல்லாவிட்டாலும் வருங்காலம் தமிழ் தேசிய குடையின் கீழ், அந்த தமிழ் தேசிய ஒரு நெறிப்பாட்டின் கீழ் ஒரு தூய்மையான ஒரு அரசாங்கம் ஒன்றை சீமானவர்களினால் அங்கே அமைக்க முடியும். அதற்கான கட்டியமாக இந்த திருச்சி மாநாடும் இந்த 2026 தேர்தலும் அமையும் என்பதை ஆணித்தரமாக கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி. என்ன இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து நடந்து முடிந்த சீமானவர்களுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய மாநாடு தொடர்பான விடயங்களை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். ராமேந்திரன்.
நன்றி, வணக்கம். வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.